அந்த கொலையில நீதி வேணும்னு பலரும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுத்தளத்துல கடுமையான அரசுக்கு நெருக்குதல் உருவாகுது அப்படின்னோடனே, டக்குன்னு வந்து காவல்துறையை சேர்ந்த குடும்பத்தினரை வந்து களத்துல இறக்கி விட்டாங்க. ஈக்குவலைசேஷன். ஆமா, அதை சமன்படுத்துறாங்களாமா. அங்க போராட்டம் நடக்குது. அந்த காணொளி பார்த்தேன். அந்த அம்மா பேசுற இது பார்த்தேன். அந்த காவல்துறையை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பேசுறாங்க. அத ஒரு மனித புனிதர்கள் வந்து அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கங்கிறதுக்கு அந்த அம்மா பேசு. அம்மா, ஒரு உயர் அதிகாரி சொன்னாம்னா அந்த செயல் தவறுன்னா நீ செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. உன் கணவன் வந்து அந்த இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்களாம் வெளியே தலை காட்டக்கூடாது. நியாயப்படி நீங்க வெளியே தலை காட்டக்கூடாது. நீங்க வெளியே வந்து போராட்டம் நடத்துறீங்க. போராட்டத்துக்கு எப்படி அரசு அனுமதிக்குது? எப்படி வந்து காவல்துறை அனுமதிக்குது? இப்படி ஒவ்வொரு குற்றவாளியும் இங்க வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் போராடலாமா? ஒவ்வொரு ஒவ்வொரு கூலிப்படை கொலைகள் நடத்துது. யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க சார். எங்க வீட்டுக்காரர் வந்து தெரியாம அப்படி மெதுவா கத்தியால குத்திட்டார் சார். அதுல அவர் இறந்துட்டார் சார். இதுக்கு அவர் எப்படி சார் காரணமாகும்? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சார் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்காரன் அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்து போராடினா சரியா இருக்குமா? உங்க புருஷன் மார் வந்து இவர் கேவலமான கொடூரமான செயலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு நீங்க வெட்கப்படணும். உங்க வீட்டுக்காரனை வந்து செருப்பால் அடிக்கணும். நீங்க எப்படிடா நீ இப்படி செய்வ அப்படின்ற மாதிரி, அவனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு கேட்கணும். நீங்க இதை பார்க்குற ஒவ்வொரு போலீஸ்காரன் வீட்டு குடும்பமும் வெட்கப்பட்டு வேதனைப்படணும். நம்ம வீட்டுக்காரன் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு.